அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம வேலைகளை நிறைய தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அதை எப்படி மாற்றலாம், எந்த வேலையுமே தள்ளி போடாமல் எப்படி சுறுசுறுப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத ஆசையும் நம்மக்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. சரி, வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, பெரிய பிஸ்னஸ்மேன் எடுத்துக்கோங்க, இல்லை மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் எல்லாமே இந்த தள்ளி போடும் பழக்கத்தை முழுமையாக கைவிட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த தள்ளி போடும் பழக்கத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ உங்களுக்கு பசிக்குது, பயங்கரமான பசி. சரி, ஒரு 4 நாள் கழிச்சு சாப்பிட்டுக்குவோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். சரி, ஏதோ ஒரு முக்கியமாக அவசரமாக ஒரு வேலையாக வெளியில் போயிட்டுருக்கீங்க. ஒரு சிறு விபத்து, ஒரு காலில் ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ எல்லா வேலையும் நீங்கள் தள்ளி போட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்போது ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு தள்ளி போட முடியாது, ஆனால் ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டு தான் ஆகணும். அப்போ இங்கே என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னா, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நிற்கிது. இன்னும் சில பேர்த்துக்கு ஒரு பழக்கம் இருக்கும், தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, பேங்க்குக்கு போகணும்ப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டு, சரி இது நாளைக்கு போகும்போது பார்த்துக்கோமே, சரி இது படிக்கணும், இது ஏதாவது பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இதை பற்றி ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணணும், சரி நம்ம மெதுவாக பண்ணிக்குவோமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இது வந்து மைண்ட் செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையோ அதை நம்ம தள்ளி போடுறதில்ல, எந்த விஷயம் தேவையில்லையோ அதை நம்ம தள்ளி போடுறோம். அடுத்தது, வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதே தான் பண்ணுறாங்க. எது தேவையோ அதை தள்ளி போடுறதில்ல, எது தேவையில்லையோ அதை தள்ளி வச்சிடுறாங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், 1 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்ந்த லட்சியமோ நோக்கோ இருக்கும் பொழுது அதை ஒரு தேவையாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. இது ஒரு சின்ன டெக்னிக். சரி, இப்போ நீங்கள் வந்து அப்படி இருந்தும் மிக முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே வர்ற நபராக இருந்தால் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சில வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா, இங்கே ஒரு 3-4 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த மைண்ட் செட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த தள்ளி போடுற பழக்கத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி பசியை நீங்கள் தள்ளி போட முடியாது, அந்த மாதிரி தூக்கத்தையும் நீங்கள் தள்ளி போட முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவுகள் உண்மையிலே அடிப்படையில் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். தேவை அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் தள்ளி போடவே மாட்டீங்க. நீங்கள் வந்து எந்த விஷயத்தை தள்ளி போட்டாலும் இதை தள்ளி போட மாட்டீங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஒன்று. சரி, அடுத்தது, இந்த சின்ன சின்ன ஹேபிட்டாக மாறி இருக்கும் இல்லையா? எதை எடுத்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். மிக முக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். சரி, அந்த விஷயத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தாலும் கூட இது வந்து நம்மளுடைய ஒரு மைண்ட் செட் மாறி மாறி தள்ளி போட்டு நம்மகிட்ட ஒரு ஹேபிட்டை இன்செட் ஆயிடுச்சு. அந்த ஹேபிட்டை மாற்றணும் அப்படின்னா, ஒரு எப்படி நம்மகிட்ட இந்த ஹேபிட் உருவாச்சோ அதே வழிமுறையை பயன்படுத்தி அதை அழிக்கிறது தான் ஒரே வழி. இப்போ இது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்களேன். எந்த வேலையை சொன்னாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, நாளைக்கு நாளான்னைக்கு அடுத்த வரும். ஆனால் அதுக்கு பதிலாக எந்த வேலையை சொன்னாலும் உடனே செய்கிறது. இதுதான் அந்த ஹேபிட் சேஞ்ச். சரி, இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, எந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் முழு விழிப்புணர்வோடு நீங்கள் செய்யணும். இது முதல் விஷயம். இந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் நான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்ககிட்டயே நீங்கள் சொல்லணும். இது எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நான் வந்து ஒரு கார் ஓட்டி பழகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஹேபிட்டை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ஓட்டி பழகும் பொழுது ஒவ்வொரு முறையும் நான் காரை ஓட்டிட்டு திருப்பி வந்து நிறுத்தும் பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் அப்படின்னு எனக்கே நான் திரும்பி சொல்லிப்பேன் நான். அப்போது நாளடைவில் இது என்னாச்சுன்னா, ஒவ்வொரு தடவையும் நான் காரை எடுத்து டிரைவ் பண்ணி திரும்ப வந்து நிறுத்தும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் அப்படின்னு எனக்கே ஒரு ஹாப்பினஸ். நான் இன்னைக்கு திரும்ப அதை சொல்லிக்கிற ஒரு பழக்கமாக எனக்கு மாறிடுச்சு. இந்த விஷயத்த நீங்கள் எல்லா வேலைகள்லையும் இது செய்யணும்.
உதாரணத்துக்கு ஒரு சின்ன வேலை எடுத்துப்போமே, போய் ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி ஒரு படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நேராக இப்போது அந்த டிவி ஆன் பண்ணி அந்த படம் பார்க்குறதா உங்களுடைய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கான்சியஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். நேராக டிவி கிட்ட போகிறீங்க, ரிமோட் எடுக்கிறீங்க, அந்த சேனலை மட்டுமே போடுறீங்க, டிவியை பார்க்குறீங்க. படம் முடிஞ்ச உடனே வேறு எந்த சேனலையும் திருப்பாமல் மாற்றாமல் ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி பர்ஃபெக்டாக இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிறது தான். இதில் மைண்ட் டைவர்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த வேலை ஒன்று செய்கிறீங்க, இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கான்சியஸாக நினச்சிட்டீங்க, அந்த வேலையை தவிர இன்னொரு வேலையை போய் செய்கிறது அப்படி இருக்கக்கூடாது. எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொன்னீங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். முடிச்சதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கிட்டே அது சொல்லணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எல்லாத்துலேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஈவன் நீங்கள் சாப்பிடும்போது கூட பயன்படுத்தலாம், வண்டி டிரைவ் பண்ணும்போது பயன்படுத்தலாம், உங்களுடைய அஃபிஷியல் ஒர்க்கு இல்லை பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை பயன்படுத்தலாம். ஸோ எதை பண்ணாலும் விழிப்புணர்வோடு அதை பண்ணுறது தான் இதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். சரி, அடுத்தது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய எண்ட் கோல் இருக்கு இல்லையா, கடைசி எனக்கு இதுதான் நடக்கணும் என் லைஃப்பில் அப்படின்னு, அது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை தள்ளி போடுறீங்களோ அந்த மிகப்பெரிய கோலை அது கூட லிங்க் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை நாளான்னைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்க. இப்போ நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க உங்களுடைய கனவு, ட்ரீம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஆசைகள், அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை இது கூட லிங்க் பண்ணுற டெக்னிக். இப்போது இந்த விஷயத்தை தள்ளி போட்டால் எனக்கு அந்த ட்ரீமும் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு நினைவை நீங்கள் நினச்சிக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிள். எந்த வேலையை நீங்கள் தள்ளி போடணும்னு நினச்சிங்களோ, ஆஹா இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சாதான் என்னுடைய கனவுகள் சீக்கிரமாக முடியும், அப்போ இது சீக்கிரமாக நான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். ஒவ்வொரு வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுதும் கூட இந்த இன்டென்ஷனில் செய்வீங்க. உங்களுடைய கனவுகளை நீங்கள் ரிப்பீட் பண்ணி எஸ் இந்த வேலை முடிச்சிட்டேன், அப்போ என்னோட கனவு சீக்கிரமாக நடந்துடும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் இது செய்யும் பொழுது இருக்கும், சின்ன சின்ன வேலைகளை செய்யும் பொழுது இருக்கும். தள்ளி போட்டிங்கன்னா உங்களுடைய கனவுகள் தள்ளி போகுதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தள்ளி போடாமல் இப்போவே முடிச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. இது வந்து லிங்க் பண்ணுற மெத்தட். இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது எந்த மிக முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க, உடனடியாக செய்வீங்க, பிளான் பண்ணி கரெக்டாக செய்வீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அடுத்தது, யாராவது உங்கள் கூடிய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இருந்தாங்கன்னா, எதை எடுத்தாலும் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.